इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्री गुरुभ्यो नमः। 18வது श्लोकम्। अतल्पं निद्राळु रजनिषु कुवाग् दुर्गततमः महाकातर्याढ्यो मनसि विधुत प्रोज्ज्वलयशाः वधान् मांसादानां बहुविमतलाभो जनकजे कथं श्लाघ्यो रामः खलतम् असकृन्मास्पृश गिरा। போன ஸ்லோகத்துல ராவணன் தன்னை பத்தி உயர்வான விஷயங்களை சொல்லிண்டான். அது வேலைக்கு ஆகல. சீதையானவள் அந்த ராவணனுடைய குணங்களை ஏற்றுக்கலன்னு சொன்னா அந்த குணங்கள் அவன்கிட்ட இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ இன்னொரு வழியை தேடுறான். என்ன வழி அப்படின்னு கேட்டா, ராமரை பத்தி தூஷிக்கிறது. நாம முன்னாடியே பார்த்தோம், ராவணன் தன்னை பத்தி உயர்த்தியும் ராமரை இகழ்த்தியும் சொல்லுவான்னு சொன்னோம் இல்லையா. இப்ப 2வது ஸ்லோகத்துல, அதாவது 17வது ஸ்லோகத்துல தன்னை பத்தி உயர்வா சொல்லிண்டா, 18வது ஸ்லோகத்துல ராமரை பத்தி தவறா சொல்றான். இந்த ஸ்லோகமும் போன ஸ்லோகம் மாதிரியே சிகரணி விருத்தத்துல இருக்கு. இப்போ இதுல பதச்சேதா பண்ணணும். அதல்பம் நித்ராளு ரஜனிஷு குவாக் துர்கத தமஹா மகாகாதர்யாட்ய மனசி விதுத புரோஜ்வலயசாஹ வதாத் மாம்சாதானாம் பகு விமதலாபஹ ஜனகஜே கதம் श्लाघ्यः रामः खल तम असकृत मा स्पृश गिरा। जनकजे, जनक ராஜாவினுடைய புத்திரியான ஹே சீதையே, கதம் ஸ்லாഘ்யः ராமः, எப்படி இந்த ராமன் போற்றுதலுக்கு உரியவனாக இருக்கிறான், உயர்வாக எப்படி இருக்கிறான் அப்படின்னு ராவணன் சீதை கிட்ட கேட்கிறான். இப்பேற்பட்ட நிறைய துர்குணங்களையும் துர்குணங்களாக கொண்ட சில விஷயங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ராமன் எப்படி ஸ்லாகிக்க தகுந்தவனாக போற்றுதலுக்குரியவனாக எப்படி ஆவான் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லியிருக்கான் அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல அதல்பம் நித்ராளு ரஜனிஷு. ரஜனிஷு, ரஜனிகின்னு சொன்னா இரவுன்னு அர்த்தம். ரஜனிஷு அதல்பம், தல்பம்னா ஷையா, கட்டில். ஒரு மகாராஜாவா இருக்கக்கூடியவருக்கோ அல்லது நல்ல செல்வந்தனுக்கோ நிறைய லக்ஷ்மிவானா இருக்கக்கூடியவனுக்கோ அடையாளம் என்னதுன்னு சொன்னா எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். இப்போ ராமர் காட்டுல இருக்கார், அவருக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு ஷையா கூட இல்லை, ஒரு கட்டில் கூட இல்லை. எப்பொழுது? ராத்திரியில தூங்குறதுக்கு. ஏன்னா காட்டுல ஒரு வனச்சரகா, காட்டு மனிதன் போல வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். காட்டுல இந்த வசிக்கக்கூடியவர்கள் அந்த காட்டுல எதை கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு தானே தன்னுடைய ஜீவனத்தை மேற்கொண்டு கொண்டு போவா. அந்த மாதிரி இப்போ ராமர் எப்படி இருக்க, ராத்திரிகள்ல தூங்குறதுக்கு கட்டில் இல்லாம பூமியில படுத்து தூங்கிட்டு இருக்க. ரஜனிஷு அதல்பம் நித்ராளு. இவர் ரஜனிஷுன்னு சொன்னா இரவுகளில், அதல்பம் அப்படின்னா ஷையா இல்லாத, கட்டில் இல்லாத, நித்ராளு தூங்குபவராக இருக்கிறார். அதல்பம் நித்ராளு. அடுத்தது குவாக் துர்கத தமஹா. குவாக்ச அசௌ துர்கத தமஹாச்ச, குவாக் துர்கத தமஹா இப்படின்னு பிரிக்கலாம். அல்லது குவாக் தனியாவும் பிரிக்கலாம், துர்கத தமஹான்னு
ரெண்டுத்தையும் தனித்தனியாகவும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அர்த்தம் சமானமா தான் வரப்போறது. என்ன அர்த்தம்? குவாக்கு குத்சிதா வாக்கு எஸ்ய சஹா அப்படின்னா இவருக்கு பிரியமா பேச தெரியாதான். ராமருக்கு பிரியமா பேச தெரியாதான். ராவணன் போன ஸ்லோகத்தை தன்னை பத்தி சொல்லிக்கும் பொழுது எல்லாம் பொய்யா சொல்லிட்டாங்க இல்லையா? அதேதான் இங்கேயும் ராமரை பத்தி சொல்லும் பொழுது ஒரே பொய்யா சொல்றான், குவாக்கு அப்படின்னு. ராமாயணத்துல ராமர் புரோவாக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா யாராவது தன் எதிரில தெரிஞ்சவா பட்டான்னா சங்கோச்சம் இல்லாம முதல்ல இவர் தான் போய் பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்லவர். ஆனா அவரை பத்தி இங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்ற? குவாக்கு. குவாக்குன்னா குத்சிதா வாக், பிரியமா பேச தெரியாத தவறான வார்த்தைகளை உபயோகித்து பேசுபவன் அப்படின்னு அர்த்தம். துர்கத தமஹா, அவன்கிட்ட யாரும் நெருங்க முடியாதான். ஏன் நெருங்க முடியாதுன்னா முன்னாடி என்ன சொன்னார்? குத்சிதா வாக்குன்னு சொன்னார் இல்லையா? பேச தெரியாது. சில பேர் இப்படி இருப்பா இல்லையா, நம்ம எரிஞ்சு விழுவா. அவகிட்ட போய் பேசுறது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த மாதிரி இவர் துர்கத தமஹாவா, அதுவும் அடைய முடியாதவரா இருக்காராம், நெருங்க முடியாதவரா. அதுலயும் துர்கத தமஹா, துர்கத தரஹா, துர்கத தமஹான்னு சொல்றது உண்டு. தரஹான்னு சொன்னா இருக்கிறது தேவலை, அதாவது கொஞ்சம் அப்பப்போ பேசலாம் கிட்ட போயிட்டு. துர்கத தமஹான கிட்ட போகவே முடியாது அப்படின்னு சொல்றான். துர்கத தமஹா மகா காதர்யாத்யா மனசி. மனசி மனதளவுல எப்படி இருக்காருன்னா மகா காதர்யாத்யா. காதரஹா அப்படின்னா பீதிகின்னு அர்த்தம். மகா காதர்யாத்யா ரொம்ப பயத்தோடு இருக்காரா மனதுல. ஆத்யான்னா நிரம்பியவர்னு அர்த்தம். தனேன ஆத்யா தனாத்யான்னு சொல்லுவோம். செல்வம் நிறைந்தவன் அர்த்தம், பெரும் செல்வந்தன். அத போல இங்க காதர்யாத்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? பயத்தினால நிரம்பி இருக்க. அதுவும் எப்படி? மகா காதர்யாத்யா, பெரிய பயம் அவருக்கு. என்ன பயம்னா ராட்சசால் எல்லாம் இவர் வதம் பண்ணிருக்காரு இல்லையா? அதனால யாரு எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. இன்னொன்னு, இந்த சீத்தை காணாம போயிட்டா இல்லையா? இந்த சீத்தை யாரை என்ன பண்ணிருக்காலும் தெரியல அப்படிங்கிற இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல ரொம்ப பயந்து இருக்க. மகா காதர்யாத்யா மனசி. அப்புறம் விதுத புரோஜ்வல யசா, விகத புரோஜ்வல யசா. விதுதன விகத, சென்றதான. புரோஜ்வல அப்படின்னு சொன்னா பிரகாசம் பொருந்திய, யசகான புகழ். இப்ப இந்த மாதிரியா, அதாவது புகழ் இவரை விட்டு விலகி போயிடுதான். ஏன்னா இவர் ராஜாவா இல்லை, தவிர காட்டுல இருந்துட்டு ஒரு ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு வந்ததுனால இவருடைய புகழ் என்னெல்லாம் முன்னாடி இருந்து எல்லாம் போயிடுத்து இப்போ. ஆனா இது விபரீதம். ராமரை நம்ம இப்பயும் கொண்டாடுறோம்னு சொன்னா அது தசரதருடைய வாக்கிய பரிபாலனைக்காக இவர் காட்டுக்கு போய் பல தர்மங்களை செஞ்சு நமக்கு காமிச்சதுனாலதான் நம்ம அவரை ரொம்ப கொண்டாடுறோம். ஆனா இதையே மாத்தி சொல்றான், விகத புரோஜ்வல யசாகா. அதாவது புகழ், தன்கிட்ட இருந்த புகழை இழந்தவனாக இருக்கிறான். விகத புரோஜ்வல யசாகா. அது மட்டும் இல்லை, வதாத் மாம்சாதானாம் மாம்சாதஹ. மாம்சம் அத்தி இது மாம்சாதஹ. ததாதி இது தஹான்னு ஒரு பிரயோகம் உண்டு. ஆனா இங்க நமக்கு அது தேவைப்படாது. அன்னம் அத்தி இது அன்னாதஹா அப்படின்னு சொல்றோம். அன்னம் ததாத்தின்னு சொன்னாலும் அதே விற்பத்தி தான் வரும். ஆனா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல மாம்சம் அத்தி இது மாம்சாதஹ. ராட்சசான்னு அர்த்தம், மாம்சத்தை சாப்பிடுபவர்கள். தேஷாம் மாம்சாதானாம், ராட்சசர்களுடைய, வதாத்து வதம் பண்ணியிருப்பதினாலே, பகு விமத லாபா. விமதானாம் லாபா, விமத லாப அப்படின்னு அர்த்தம். விமதம்னா சத்ருன்னு அர்த்தம். இங்க எதிராளிகளை கொண்டிருக்கிறார். அது எப்படி? நிறைய எதிராளிகளை. ஏன்னா இவர் நிறைய ராட்சசர்களை வதம் பண்ணிருக்க. இந்த சீதையினுடைய மனம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே விஸ்வாமித்திரோட போகும்போது அங்கங்க தாட்டகா வதம் முதலிய பல வதங்களை செஞ்சிருக்க ராட்சசர்களை. அதனால என்ன ஆயிருக்குன்னு சொன்னா
இவருக்கு எதிரிகள் அதிகமாயிட்டா. மாம்சாதானாம் வதாத்து பகு விமத லாபா, நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுண்டு இருக்க இப்பேற்பட்ட இவர், ஹே ஜனகஜே, ஜனக புத்திரியே, எப்படி ஸ்லாக்கியமா இருக்க போறார்? கதம் ஸ்லாக்கியா ராமா, இப்பேற்பட்ட ராம் அப்படின்னு 3 பாதம் வரையில. அதுக்கு பதில் சீதை சொல்றார், கல தம் அசகிருத்து மாஸ்பிருஷ கீரா. கல அப்படின்னா கெட்டவனே அப்படின்னு சம்போதனை. ஹே போக்கிரியே, தம் அந்த ராமரை, அசகிருத்து மறுபடியும் மறுபடியும், மாஸ்பிருஷ கிரா உன் வாயால, கிரான்னா சொல்லால், உன்னுடைய சொல்லால், மாஸ்பிருஷ தொடாது அப்படின்னு அர்த்தம். உன் வாயில அவர் பேர் வர வேண்டாம். உன்னை போன்ற ஒரு நீச்சனுடைய வாயில உயர்ந்ததான ராமருடைய பெயர் வர வேண்டாம் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு மேலோட்டமான அர்த்தம். கல தம் அசகிருத்து, அசகிருத்துன்னா மறுபடியும் மறுபடியும் பல தடவை, மாஸ்பிருஷ தொடாதே, கிரா உன்னுடைய வாக்கினாலே அப்படின்னு சீதையினுடைய பதில். இது நம்ம பார்த்த மேலோட்டமான அர்த்தம். ஆனா இதனுடைய சீதையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, கல, ஹே கெட்டவனே போக்கிரியே, தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தகாரத்தை, தா என்கின்ற எழுத்தை, நீ இப்போ ஒரு ஸ்லோகத்தை சொன்னியே ராமரை பற்றி தவறாக, அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான பதங்கள்ல த என்கின்ற எழுத்தை, தம் தகாரத்தை, மாஸ் புருஷ உன் சொல்லாதே, அதாவது நீ சொன்ன ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பதங்கள்ல கீரா வாக்கில் உன்னுடைய வாக்கினால அந்த தம் என்கின்ற எழுத்தை எடுத்து விடு, சொல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம்? சொன்ன பதங்கள்ல த அப்படிங்கிற எழுத்தை எடுத்து படிக்கணும். எப்படி அதல்பம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல த அப்படிங்கிற எழுத்தை எடுத்துடுவோம். எடுத்தா என்ன ஆகும்? அல்பம் அப்படின்னு. இப்போ ராமரை பத்தி அவன் தூஷிச்சான் இல்லையா, இந்த தகாரத்தை எடுத்து நம்ம படிச்சோம்னு சொன்னா ராமரை பத்தி உயர்வா சொல்றதா ஆயிடும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காக சில சூச்சனைகள் சொல்லியிருக்க பாருங்க. இந்த நித்ராலு, அதல்பம் நித்ராலு அப்படின்னு சொன்னதுனால என்ன சொல்ல வரான், ராமரை பத்தி என்னன்னு சொல்ல வரான் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இல்ல கோட் பண்ணிருக்கா. ரஜனிஷு அல்பம் நித்ராலுஹு குவாக் துர்கமஹா இதி மனசி மகாகாதர் யாட்யா இதி, இதெல்லாம் தகாரத்தை எடுத்துட்டு படிச்சா எப்படின்னு இதுக்கு அர்த்தம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. முதல் பதம் ரஜனிஷு அதல்பம் நித்ராலுஹு. இந்த இடத்துல நாம இந்த தகாரத்தை எடுத்துட்டு படிச்சா என்ன பதங்கள்லாம் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ராவணன் ஏன் இப்படி சொல்லியிருக்கான், அதாவது அதல்பம் நித்ராலு ரஜனிஷு எதை மனசை வச்சுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டா, இந்த ராஜாக்களுக்கு உண்டானதான சௌகரியங்கள் இல்லை, பிரியமானவன் இல்லை, தவிர ஒரு பௌருஷேயம் பொருந்திய
நல்ல பராக்கிரமம் பொருந்திய ஒரு ஆணுக்கு அழகு என்னது? மனதளவுல தைரியமா இருக்கிறது. அந்த தைரியம் இல்லை. ஒரு நல்ல ராஜாவுக்கு, நல்ல மனுஷனுக்கு புகழ் தேவை, அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, எதிரிகள் இல்லாத ஒரு ராஜாவை தான் எல்லாரும் விரும்புவா. ஏன்னா அவன்கிட்டதான் பாதுகாப்பா இருக்க முடியும். இப்படி எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ராஜாவுக்கோ இல்ல நல்ல ஆண் மகனுக்கோ பொருந்திய எந்த ஒரு குணங்களும் இல்லை. அதனாலதான் ராமஹா நஷ்லாக்யா அப்படின்னு சொன்னான் இல்லையா? இப்போ அதுக்குண்டான பதில் சீதை சொன்னதுல இருந்து நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒவ்வொரு பதத்திலையும் த அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு படிக்கணும். பாருங்க, எடுத்துட்டா என்னென்ன வரும்? ரஜனிஷு அல்பம் நித்ராலுஹு. அதல்பம்னு இருந்தது, அதை தாவ எடுத்தால் அல்பம் நித்ராலுஹு. குவாக் துர்கத தமஹான்னு இருந்தது, அதுல தகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? குவாக் துர்கமஹா. மனசி மகாகாத்தர்யாத்யான்னு இருந்தது, அதுல த அப்படிங்கிற எழுத்து என்ன ஆயிடும்? மனசி மகாகார்யாத்யா. விதுத புரோஜ்வல யசான்னு இருந்தது, இப்போ அந்த தகாரத்தை எடுத்துட்டா என்ன ஆயிடும்? விது புரோஜ்வல யசாஹ அப்படின்னு ஆயிடும். அப்புறம் வதாத் மாம்சாதானாம் அப்படின்னு இருந்தது, இப்ப என்ன ஆயிடும்? வதாத்து பகு விமலாபா. மாம்சாதானாம் வதாத்து பகு விமத லாபகான்னு இருந்தது, இப்போ விமலாபா அப்படின்னு பதம் ஆயிடும். இப்படின்னு பதங்கள்லாம் வந்துடுது. இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பதங்களுக்கெல்லாம் தாத்பரியம் எங்கேன்னு கேட்டா, ராமரை பத்தி ஒசத்தியா சொல்றது, இதுதான் தாத்பரியம். எப்படின்னு பாருங்க. முன்னாடி என்ன இருந்தது? ரஜனிஷு அதல்பம் நித்ராலுகோன்னு இருந்தது, அதாவது ராத்திரிகள்ல தூங்குறதுக்கு அவருக்கு ஷையா கூட இல்லை, கட்டில் கூட இல்லைன்னு வந்தது. ஆனா இப்போ எப்படி தெரியுமோ? ரஜனிஷு அல்பம் நித்ராலுகு. ராமர் ராத்திரிகளில ரொம்ப குறைச்சா தூங்குறாராம். இது ஒரு ஆரோக்கியத்தினுடைய அடையாளம், ராஜாவிற்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறை. ஏன் அப்படின்னு கேட்டா, த்விதீய யாமம் பஷ்சார்த்தம் திருத்தீய பிரஹரோகிலஹ சுவாபகால பிரதிநிஷம் நித்திய உத்தியோகஸ்ய பூபதேஹே. பிரதிதினம் இந்த ராஜாவிற்குடைய வாழ்க்கை முறையிலே 2வது யாமம் 3வது யாமத்தினுடைய முழுக்க இப்படின்னு அந்த தூக்கத்துக்குண்டான காலம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு காலத்துல மாத்திரம் தூங்குபவரா இருக்க, அதனாலதான் அவர் அல்பம் நித்ராலுஹு. இப்ப பார்த்தல, முன்னாடி ராமரை பத்தி எந்த சொற்களை வச்சுட்டு ராமரை இகழ்த்தினானோ ராவணன், இப்ப அதே சொற்களை வச்சுட்டு சீதை ராமரை பத்தி வசத்தியா சொல்லிட்டார். இன்னொன்னு, சீதை இல்லாத சமயத்துல ராமருக்கு எப்படி தூக்கம் வரும் இல்லையா? அதனாலையும் அல்பம் நித்ராலுஹு. அடுத்தது குவாக் துர்கமஹா, குவாச்சாம் துர்கமஹான்னு அதை பதச்சேதம் பண்ணிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? குவாச்சாம், யாரெல்லாம் தவறா பேசுபவரா இருக்காரோ அவருக்கெல்லாம் இவர் கிட்ட சேர்பவரா இல்லை. அப்படின்னா இவர் அந்த மாதிரி துஷ்டர்களிடமிருந்து விலகி இருக்கார். வாசாம் துர்கமஹா, தவறாக பேசுபவர்களிடமிருந்து இவர் விலகி இருப்பவர். அதனாலேயே தவறாக பேசுபவர்களுக்கு இவர் அடையக்கூடியவராக இல்லை. அப்படிங்கிறதா என்ன அடுத்து? குவா துர்கமஹா. மனசி மகா காரியாட்யா, மகா காத்தரியாட்யான்னு சொன்னா, அதுல தாவ எடுத்துட்டோம்னு சொன்னா மகா காரியாட்யா அப்படின்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் அவர் பெரிய பெரிய காரியங்களை மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே இருப்பாராம், இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஏன்னா ராஜாவாச்சே. நான் இந்த காளிதாசனும் சொல்லும் பொழுது இந்த திலீபனுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது, அவர் காரியம் பண்ணினான்னு சொன்னா அது வெளியில தெரியாதான், காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வெளியில தெரியும்னு சொல்லுவார். காரியானுமேய பலானுமேய காரியம்னு. பலானுமேயா அப்படின்னு அர்த்தம், இந்த இவர் செய்யற இந்த காரியமானது பலத்தை பார்த்து, இவர் முன்னாடி இந்த காரியம் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. பலானுமேயாக பிராரம்பாக,
இல்ல இப்போ இந்த காலத்து எப்படி இருக்கு, ஒரு காரியம் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பெருசா ஆரம்பிக்கிறார், விழா எல்லாம் கொண்டாடி இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்ட போறா அத அப்படின்னு சொல்றா இல்லையா. ஆனா திலீபன் அப்படி இல்லையா. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த காரியம் ஆரம்பிச்சதே தெரியாதான், முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் பார்த்து ஓ இந்த இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காரா, அப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே இவர் இந்த காரியம் ஆரம்பிச்சுக்காரு போல இருக்கு அப்படின்னு பலத்தை வச்சுட்டு காரியத்தினுடைய ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணுமா. இது ராஜாவுக்கு ஒரு லட்சணமா சொல்லியிருக்காங்க. செய்யற காரியமானது வசத்தியா இருக்கணும், புறத்தியா தெரிஞ்சுதான் ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ராமர் மனதுல பெரிய பெரிய காரியங்களை நினைச்சுட்டே இருக்காங்க. மனசி மகா காரியாட்யா, பெரிய பெரிய காரியங்களை சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறான். மக்களுக்கு நாம இதை பண்ணணும், பெரிய பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே இருக்க. மகா காரியாட்யா. அப்புறம் விது புரோஜ்வல யசாக, விதுத புரோஜ்வல யசாகான்னு சொன்னார் ராவணன். அப்படிங்கிற எழுத்து எடுத்துட்டோம்னா விது புரோஜ்வல யசாகா. விதுன்னா சந்திரன் அர்த்தம். சந்திரனை போன்ற வெண்மையான புகழை உடையவன். இந்த வெள்ளை அப்படிங்கிறது சத்குணத்தை குறிக்கிறது. ஏன்னா நாம முன்னாடியே பார்க்கும் பொழுது ராவணனுடைய விஷயத்துல கீர்த்தி இருந்தது. ஆனா அந்த கீர்த்தி எப்பேற்பட்டதா இருந்ததுன்னா விசத் கீர்த்தியா இருந்ததுன்னு பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம், தவறான விஷயங்கள்ல அவனுடைய கீர்த்தி பரவி இருந்தது. ஆனா இவருடைய கீர்த்தி அப்படி இல்லை, நல்ல விஷயத்துல இவருடைய கீர்த்தியானது பரவி இருக்கு. அதனாலதான் விது புரோஜ்வல யசாக, சந்திரனை போன்ற பிரகாசமான வெண்மையான நல்ல குணங்கள்னு அர்த்தம். வெண்மை அப்படிங்கிறது நல்ல குணங்களினுடைய அடையாளம். வெண்மையான நல்ல குணங்களை கொண்ட புகழானது பரவி இருக்கிறது. விதுத புரோஜ்வல யசா, பிரகிருஷ்டேன உஜ்வல யசாக, ரொம்பவும் பிரகாசமாக சந்திரனை போன்ற புகழை கொண்டவராக இருக்கார். யாரு? ராமன். விதுத புரோஜ்வல யசாக. அது மட்டும் இல்லை, மாம்சாதானாம் வதாத்து பகு விமலாபகா. முன்னாடி பகு விமத லாபகான்னு இருந்தது. விமதம்னா சத்ருன்னு அர்த்தம். இந்த மாம்சத்தை உண்ணுகின்ற ராட்சசர்களை கொன்றதினால் ராமருக்கு எதிரிகள் நிறைய பேர் வந்தார்கள் அப்படின்னு சொன்னான். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா மாம்சாதானாம் வதாத்து, ராட்சசர்களை கொன்பதினால், அதாவது மாம்சத்தை உண்ணுகின்ற ராட்சசர்களை கொன்றதினால் இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா பகு விமலாபா, அதாவது பிரகாசம் நிறைய ஆயிடுச்சு. விமல, அதுவும் கலங்கம் இல்லாத புகழ் ரொம்ப அதிகமா கிடைச்சு இல்லையா. இப்பயும் நாம அதான் சொல்லிட்டு இருக்கோம், தாட்டகையை ராமர் வதம் பண்ணியிருக்கார் அப்படிலாம் சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த தாட்டகை முதலிய ராட்சசர்களால மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதனால அவர்களுடைய வதத்தை ராமர் செஞ்சார் அப்படின்னு இன்னும் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய அந்த பிரகாஷகா, ஆபகான பிரகாஷகா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஏன்? மாம்சாதானாம் வதாத்து, ராட்சசர்களுடைய வதத்தினாலே மாம்சாதானாம் வதாத்து பகு விமலாபகா. இப்ப பார்த்தல, ராவணன் எந்த பதங்கள் எல்லாம் சொன்னானோ அத்தனை பதங்களையும் ஒரு எழுத்து எடுத்துட்டு அப்படியே ராமரை பத்தி புகழ்ந்து தள்ளியாச்சு. இதுவும் போன ஸ்லோகம் மாதிரியே சியாவிதாட்சரம் தான் இதுவும் இந்த ஸ்லோகம். இப்படி 18வது ஸ்லோகத்துல ராமரை பத்தி உயர்வாக எப்படி அமைக்க முடியுமோ அப்படி சீதா அமைச்சு கொடுத்துருக்கா. அடுத்த ஸ்லோகம் நம்ம அடுத்த கிளாஸ்ல